நிகழ்ச்சியில இந்த பகுதியில் உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்தி, உங்களுடைய விருப்ப செய்தி. ராகவன், உங்களுடைய விருப்ப செய்தியை நீங்க இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல முதல் பக்கத்திலே ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் 70% ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் இந்த மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு, தட் இஸ் சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று நடந்தது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற 70% ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளில் ஒருத்தர் கூட பாஸ் பண்ணல. இது ரொம்ப ஒரு அதிர்ச்சி தர தகவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சென்னையில் 44 பள்ளி இருக்கு, அதில் 10 பள்ளி தான் ஒருத்தராவது பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 34 பள்ளியில் யாருமே பாஸ் பண்ணல. டீச்சர் ட்ரைனிங், இதுதான் ஒரு வேடிக்கையான விஷயம். இந்த ஆசிரியர்கள் எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, எப்படி இவர்கள் ஆசிரியராக மாறி அந்த மாணவர்களை எப்படி தேர்வுக்கு தகுதியாக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் இது அரசாங்கம் இது சீரியஸா பார்க்க வேண்டிய, நம்முடைய மாநிலத்தினுடைய கல்வித்துறை மிக கவனமாக உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். யார் வழிகாட்ட வேண்டிய பொறுப்புல அந்த பதவிக்கு அந்த இதுக்கு வர்றதுக்காக, இடங்களுக்கு வேலைகளுக்கு வருவதற்காக முயற்சி பண்ணுகின்ற அந்த ஆசிரியர்கள் அவங்க பாஸே பண்ணலன்னும் போது ஆச்சரியமா இருக்கு. அதான் மத்திய தேர்வு வந்து அவ்வளவு தூரம் டஃபா இருக்குன்னு அர்த்தமா? அது எப்படி இருந்தாங்க, நான் என்ன சொல்றேன், இல்ல எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் கூட இப்படி 70% பள்ளிகள் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒருத்தர் கூட பாஸ் பண்ணலன்னு சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. உடனடியாக அரசாங்கத்துடைய கவனம் இதுல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கல்வித்துறை அவர் சொன்னதை பற்றி நீங்க எதை கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அது அவருடைய செய்தியாக இருக்கட்டும். உண்மையிலே அது வந்து கவலை அளிக்கக்கூடியது. அதில் வந்து மாற்று. உங்களுடைய தேர்வுல அதாவது இன்றைக்கு தினமணி நாளிதழில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை, கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் பெற்றோரும் வளர்ப்போரும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். சமீப காலமாக தினமணியிலும் சரி, இந்து தமிழ் நாளிதழிலும் சரி, இதுபோன்று கட்டுரைகள் வருவது என்பது ஒரு பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் பார்க்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு ஜெயபாஸ்கர் சொல்ல இருக்கக்கூடிய செய்தி எதிர்காலத்தினுடைய இளைஞர்கள் தொடர்புடைய செய்தி. ஒரு காலத்திலெல்லாம் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள், பள்ளியில் சேர்த்து கல்வி கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது பிள்ளைகளுக்கு பணத்தை மட்டும் கொடுக்கிறார்கள். எதை வாங்க வேண்டும் என்பதை பிள்ளைகள் முடிவு செய்கிறார்கள். அவர்கள் எப்படி வளர வேண்டும் என்பதை வேறொருவர்கள் முடிவு செய்கிறார்கள். விளம்பர மோகத்தின் காரணமாக, இது போன்ற ஊடகங்களின் காரணமாக, தகவல் தொழில்நுட்பத்தின் காரணமாக ஒரு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வலியோடு இந்த கட்டுரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்று மட்டும் அவர்கள் நினைத்து விடாமல் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாள்தோறும் அவர்களுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தி இந்த கட்டுரையின் மூலமாக எனக்கு படுகிறது. இதையெல்லாம் இந்த பரபரப்பான சூழல்களில் ஒரு நிதானமாக இது போன்ற நிகழ்வுகளை, இது போன்ற கட்டுரைகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் எதிர்கால தலைமுறையை நாம் காப்பாற்ற முடியும் என்றுதான். மாற்று கருத்து இல்லை, 100% ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைக்கு பல விஷயங்களை பார்க்கும் பொழுது ஏன் கூட திருமணங்கள் ஆகிவிட்டு விவாகரத்துக்கள் கூட அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த பண்பாடு கலாச்சாரம் சொல்லும் பொழுது இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கைங்கிறது பாருங்க, அதோட எரோஷன் கூட இது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். எதிர்காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துங்கிறதா நான் நம்புறேன். அது தேவையான விஷயம் இல்லை. பல மதிப்பீடுகள் எல்லாம் போய் பணத்திற்கான முக்கியத்துவம் மட்டும் ஒரு சமூகத்தில் வருதுன்னா அது உடனடியாக நடந்த ஒரு விஷயமாக இருக்க முடியாது. அது வேறு காரணிகள் காரணமாக, வேறு சமூக கலாச்சார பொருளாதார சூழல் காரணமாக மாறினதாக இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதை பற்றி பேசுவதாக இருந்தால் ஆழமாகவும் ரொம்ப அதிக நேரமாகவும் விரிவாகவும் பேச வேண்டிய ஒரு சூழல். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பணத்துக்கு முக்கியத்துவம் ஏன் வந்ததுங்கிற கேள்வியோட அந்த பிரச்சனையை பார்க்கணுங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.